டிராயிங் ரூம்ல கேமரா, டைனிங் ரூம்ல கேமரா, பெட்ரூம்ல கேமரா, கிச்சன்ல கேமரா என வீடு முழுக்க கேமராக்களை வைத்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது என நிமிடத்திற்கு நிமிடம் என்ன நடக்கிறது என்பதை படம் பிடித்து காண்பிக்கும் நிகழ்ச்சிதான் பிக் பாஸ். 1, 2 என ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9வது சீசன் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் ஒவ்வொரு சீசனுமே காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் உள்ள EVP பிலிம் சிட்டியில் தான் பிரம்மாண்ட செட் அமைத்து ஷூட் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் EVP பிலிம் சிட்டியின் உரிமையாளர் சந்தோஷ் ரெட்டி தனது மகளின் தோழியிடமே பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாப்பிள்ளை பார்க்க சொல்லிவிட்டு மாப்பிள்ளையாக நான் வரவா என கேட்டு அத்துமீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. EVP பிலிம் சிட்டி உரிமையாளர் 45 வயது சந்தோஷ் ரெட்டி. இவரது மனைவி ஷீலா ரெட்டி நடிகை ஆவார். சந்தோஷ் ரெட்டிக்கு தனது மகள் மூலம் பெங்களூரு சதாசிவ நகரில் வசிக்கும் ஆடை வடிவமைப்பாளருடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பெண்ணுக்கு திருமணம் முடிந்து கணவர் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கணவர் வெளியூரில் வேலை செய்வதால் 2 பிள்ளைகளுடன் தனியே வசித்து வருகிறார். இந்த நிலையில் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் என்று அந்த ஆடை வடிவமைப்பாளரிடம் சந்தோஷ் ரெட்டி கூறியிருந்தார். மேலும் குடும்ப நண்பராக பழகி வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு அந்த ஆடை வடிவமைப்பாளர் பெண் வீட்டுக்கு சென்ற சந்தோஷ் ரெட்டி நகை பணத்தை எடுத்துக்கொண்டு என் மகள் வீட்டில் இருந்து வெளியே சென்று விட்டார் என கூறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். அப்போது சந்தோஷுக்கு அந்த பெண் ஆறுதல் கூறியுள்ளார். அப்போது நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று அந்த பெண்ணிடம் சந்தோஷ் கேட்டதாக கூறப்படுகிறது. அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் மறுத்துவிட்டார் என சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து என்னை காதலிக்காவிட்டால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கொன்று விடுவேன் என சந்தோஷ் ரெட்டி மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து அந்த பெண்மணி கடந்த 14ஆம் தேதி பெங்களூரு வையாலி போலீசாரிடம் புகார் அளித்தார். விசாரணை நடத்திய போலீசார் தற்போது சந்தோஷ் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே கொடி போதையில் சொகுசு காரை ஓட்டி கைதாகி சர்ச்சைக்குள்ளானவர். அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை அண்ணா சாலை கிரீம் சாலை சந்திப்பு 1000 விளக்கு பகுதியில் போலீசார் இரும்பு தடுப்புகளை அமைத்து இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நள்ளிரவு 11:10 மணி அளவில் அதிவேகமாக வந்த ஆடி சொகுசு கார் போலீசாரின் கேமரா பொருத்தப்பட்ட தடுப்பின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் தடுப்பில் விழுந்து அருகே நிறுத்தப்பட்டிருந்த SI சஞ்சீவி என்பவரது புல்லட் வாகனம் சேதமடைந்தது. போலீசார் அந்த ஓட்டுநரை பிடித்து விசாரித்ததில் EVP பிலிம் சிட்டி உரிமையாளரான சந்தோஷ் ரெட்டி என்பதும் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதும் தெரிய வந்தது. இதனை விசாரித்த திருவல்லிக்கேணி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் அவரை கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது பெண் மீது தாக்குதல், துன்புறுத்தல் மற்றும் மிரட்டல் ஆகிய பிரிவுகளில் சந்தோஷ் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. எல்லா கதைக்குமே 2 பக்கங்கள் இருக்கு. இருவர் சொல்வதும் உண்மை வெல்வதும் என்ற பிக் பாஸ் வசனத்தை போலவே தீர விசாரிக்கும் போதே உண்மை வெளிவரும் விரைவில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.